கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாயிருக்கட்டும். கர்த்ததாமே நம்மை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். வருஷத்திலே 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்துக்குள்ளே நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் சிறிது நேரம் அந்த வாக்குத்தத்தனுடைய வல்லமையை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஆயிரம் வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தாலும் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அந்த வாக்குத்தத்தங்களை பலிக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். சில வாக்குத்தத்தங்கள் உடனே பலிக்கும், சில வாக்குத்தத்தங்கள் காலதாமதமாகும், சில வாக்குத்தத்தங்கள் நீண்ட காலமாய் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் வாக்குத்தத்தம் நிச்சயமாக விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அது யாத்ராகமம் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் நாம் அதில் நடுவில் இருக்கிற ஒரு வரியை நாம் வாக்குத்தத்தமாக பார்க்கலாம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாவற்றையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஆண்டவர் இந்த மாதத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், உன் சத்துருக்கள் எல்லாவற்றையும் முதுகு காட்ட பண்ணுவேன். இந்த உலகத்தில் நமக்கு சத்துருக்கள், அநேக சத்துருக்கள் உண்டு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சத்துரு சோதித்தான். இந்த உலகத்தில் தேவகுமாரனே சோதித்த சத்துரு, அவர் உண்டாக்கின அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அதே சத்துரு இந்த நாள் வரைக்கும் போராட்டத்தையும் பல பிரச்சனைகளையும் பல வேதனைக்குரிய காரியங்களையும் நமக்கு கொடுத்தாலும், ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, உன் சத்துரு முதுகு காட்ட ஓடி போவான் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கும்போது ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்நிய ஜனங்கள், நீங்கள் இந்த வேத பகுதிக்கு முன்னால் இருக்கிற வசனங்களை வாசிக்கும்போது எல்லா ஜாதிக்காரர்களும் கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிற நாட்களிலே கர்த்தர் தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருந்த சூழ்நிலையை சொல்லுகிறார். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஒருவேளை முதுகு காட்ட பண்ணுதல் என்பது அவர்கள் பின்னிட்டு ஓடுவது அர்த்தம். ஒரு வழியாய் நமக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாய் மடங்கடிக்கப்படுவார்கள். இதுதான் பின்னிட்டு போவதற்கு அடையாளம். அவர்கள் ஜெயிக்கும்படி வருவார்கள், ஆனால் ஜெயம் கொள்ள மாட்டார்கள். காரணம், அவர்களோடு இருக்கிற தேவனை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடியால் இந்த ஆண்டவர், இந்த உலக ரட்சகர் சொல்லுகிறார், அவர்களை நான் முதுகு காட்ட பண்ணுவேன். யுத்தம் செய்ய வரும்போது எதிர்த்து வருகிறவன் முகம் காட்டி வருவான், ஆனால் தோற்று போகிறவன் அவன் முகத்தை திருப்பி கொண்டு முதுகை காட்டி ஓடுவான். முதுகை காட்டி போவான் என்று சொன்னால், முதுகை காட்டுவான் என்று சொன்னால் அவன் தோல்வி அடைந்து போவான், அவன் வீழ்ச்சி அடைந்து போவான். உன் சத்துருக்கள் புறமுதுகு காட்டி ஓடி போவார்கள் என்று அர்த்தம். காரணம், வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஏசாயா 54:17 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்கு ஜெயம் கொடுக்கும்படியே வந்தவர். யோசுவாவின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினாலே அவர்கள் புறஜாதிகளுக்கு தங்கள் முதுகை காட்டி ஓடினார்கள். அதனால் புறஜாதி அந்த இனத்து மக்கள், அந்த ராஜாவோ இஸ்ரவேலுக்கு முன்பாக இஸ்ரவேலை முறியடித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகை காட்டினார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மனம் திரும்பி
என்னிடத்தில் தன்னுடைய முகத்தை எனக்கு நேராய் திருப்பினால் நான் அப்பொழுது அவருடைய சத்துருக்களை நான் முதுகு காட்ட பண்ணுவேன். முதுகு காட்ட பண்ணுவேன். வேதத்தில் எத்தனையோ இடத்துல சத்துருக்களோட கூட கர்த்தர் யுத்தம் செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் அதே ஆண்டவர் சங்கீதத்தில் வாசிக்கும்போது உன் சத்துருவை கன்னத்திலே அடிப்பார் என்று சொல்லப்படுகிறது. உன் சத்துரு இல்பொருளாய் மாறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, உன் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுவேன் என்று சொல்லுகிறார். இத்தனை ஆசீர்வாதங்களும் தேவன் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு சத்துருவோட கூட யுத்தம் செய்கிறார். நான் உனக்காக யுத்தம் செய்வேன், பரிந்து பேசுவேன், வழக்காடுவேன், நீ ஜெயம் கொள்ளுவாய் என்று சொன்ன கர்த்தர் சத்துருவை முதுகு காட்ட பண்ணுவார், பின்னிட்டு ஓடி போவான். ஆகவே ஆண்டவர் இந்த மாதத்தில் நாம் எவ்வளவு கர்த்தரிடத்தில் நெருங்கி அவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோமோ, ஜெபிக்கிறோமோ, அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அவ்வளவாய் நமக்கு சத்துருக்கள் இல்லாதபடிக்கு சத்துரு முதுகு காட்ட ஓடி போக பண்ணுவார். சாலமோன் நாட்களிலே யுத்தம் இல்லாதபடிக்கு, சத்துருக்களே இல்லாதபடிக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை, காலங்களை, சமாதான காலங்களை தேவன் உருவாக்கினது போல ஒருவன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்கள் கூட அவனோட கூட சமாதானமாகும்படி செய்வேன் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. அதிலும் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லுகிற வார்த்தை, உன் சத்ருவை சிநேகியுங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உன் சத்ருவை சிநேகியுங்கள், அவளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி நாம் செய்வதனாலே என்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது? இங்கே ஆண்டு சொல்கிற பாருங்க, மத்தேயு 5:44 வேதத்தில் வாசிக்கிறோம். உன் சத்ருவை சிநேகியுங்கள், அவளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி நாம் செய்வதனாலே என்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது? இங்கே ஆண்டு சொல்கிற பாருங்க, மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி நாம் செய்யும்போது நம்முடைய சத்துருக்கள் தலையிலே ஆண்டவர் அக்கினி தழலை கொண்டு வருகிறார். அப்பொழுது நமக்கு எதிரடையாகவும் பகையாகவும் எந்த சத்துருக்கள் எழும்பினாலும் தேவன் அந்த சத்துருவை முதுகு காட்ட ஓட பண்ணுவார். ஆகினால் சத்துருக்கள் இல்லாத சமாதானமான நாட்களை தேவன் தருவேன் என்று நம் மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே போகிற வழியில், சமுதாயத்தில் அல்லது நம்முடைய சொந்தங்களில், நம்முடைய சபையில் சத்துருக்கள் எழும்பாதபடிக்கு தேவன் நமக்காக அவர் எப்பொழுதும் நம் பட்சத்திலிருந்து நமக்கு. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களை எங்கள் பாதபடியாக்கி போடுகிற நல்ல தகப்பனே, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன ஆண்டவரே, உன் எல்லையிலே உன் சத்துருக்களை நான் விரட்டி உன் சத்துருக்களை நீ மேற்கொள்ளும்படிக்கு உனக்கு பலத்தையும் சத்துவத்தையும் தருவேன் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணின சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மாதத்தில் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாருக்கும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த வாக்கு தத்தம் அப்படியே பலிப்பதாக. சத்துருக்கள் எழும்பலாம், சத்துருக்கள் ஆண்டவரே பெருகி இருக்கலாம். வேதத்தில் வாசிக்கும்போது சத்துருக்கள் பெருகி இருக்கிற நாட்களிலே என் கர்த்தர் எனக்கு கோட்டையாய், தஞ்சமாய், மதிலாய் இருந்தார் என்று ஆண்டவரே அருமையான பக்தன் தாவீது சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஆகிய கர்த்தாவே, நீர் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த 10வது மாதம், அக்டோபர் மாதம் 31 நாட்களும் எல்லையிலே சத்துருக்கள் இல்லாதபடிக்கு உன் எல்லை சமாதானமுள்ளவர்களாக்கி, உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி, உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, ஒவ்வொரு நிலையிலும், குடும்ப வாழ்க்கையில், பொருளாதார காரியத்தில், சரீர சுகத்தில், ஆண்டவரே அப்பா, நட்பு வட்டாரங்களில், ஊழியத்தின் பாதையில், விசுவாச வாழ்க்கையில் எந்த குறுக்கீடும் சத்துருனுடைய கிரியைகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் முற்றுமுடியே இருந்து சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய பலத்தையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் விவேகத்தையும் புத்தியும் கிருபையாய் தரும்படியா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வேண்டும் செய்கிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய தேவ சமாதானம் உண்டாகட்டும். சத்துரு எல்லையில் இல்லாதபடிக்கு இல்பொருளாய் ஆண்டவரே அப்பா, சத்துரு இல்பொருளாய் ஆண்டவரே காணப்படும்படியாய் ஆண்டவரே சத்துருவை தேடியும் காணாதிருப்பாய். காரணம், சத்துரு
முதுகை காட்டி ஓடி போவான். அந்த வாக்கு தத்துவம் அப்படியே பலிக்க இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்குற ஒவ்வொருவரும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான மறவாதே. ஆமென்.